ready. Hello guys, welcome back to Hushuscom channel. So, இந்த வீடியோல நம்ம வந்துட்டு கோஆர்டினேஷனை பத்தி பார்க்க போறோம். கோஆர்டினேஷன் தான் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரோட லாஸ்ட் டாபிக். ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இது வந்துட்டு ஒன்றும் குறைஞ்சு போயிடாது இந்த டாபிக். ஓகே, இந்த கோஆர்டினேஷன் தான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இல்லை, எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலுமே அங்கே வந்துட்டு கோஆர்டினேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, அதனால தான் கோஆர்டினேஷன் ஒரு டாப்பிக்காகவே வந்துட்டு உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் ஃபங்க்ஷன்லாம் கிடையாது, பட் இட் இஸ் a ப்ராசஸ். ஓகே, ஒரு காமன் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் எஃபர்ட்ஸ் எடுப்பாங்க. அந்த டிஃப்ரெண்ட் எஃபர்ட்ஸ் அப்புறம் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் சிங்க்ரனைஸ் பண்ணுறது தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோஆர்டினேஷன். ஸோ கோஆர்டினேஷன் இஸ் அ ப்ராசஸ். ஓகே, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மேனேஜ்மெண்ட்டில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் பைண்ட் பண்ணுறது தான் இந்த கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கோஆர்டினேஷன் இஸ் நாட் அ செப்பரேட் ஃபங்க்ஷன். அது வந்துட்டு ஃபங்க்ஷனாக எடுத்துக்கக்கூடாது. ஃபங்க்ஷன் அப்படின்னு சில ஆர்கனைசேஷனில் எடுத்துக்கிறாங்க, பட் இட் இஸ் நாட் அ செப்பரேட் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த கோஆர்டினேஷனை சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் அ காமன் த்ரெட் தட் ரன்ஸ் த்ரூ அவுட் தி ஆர்கனைசேஷன். ஓகே, ஒரு கயிறு கட்டி அந்த கயிறில் வந்துட்டு நீங்கள் எதையாவது வந்துட்டு தொங்க விட்டீங்க அப்படின்னா அந்த கயிறு ரெண்டு பக்கத்தில் இருந்து நீங்கள் அசைக்கும் போது என்ன ஆகும், அந்த நீங்கள் என்ன கட்டி தொங்க விட்றீங்களோ அதெல்லாம் வந்துட்டு அசையும் இல்லையா? அப்படி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு கோஆர்டினேஷனை நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அ காமன் த்ரெட் தட் ரன்ஸ் த்ரூ தி ஆர்கனைசேஷன். ஓகே, இந்த கோஆர்டினேஷன் நாட் ஒன்லி ஃபார் பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ், ஒரு ஸ்கூல்லையும் தேவைப்படும், ஒரு கிரிக்கெட் மேட்ச்லையும் தேவைப்படும், ஒரு ஃபுட்பால் மேட்ச்லையும் தேவைப்படும். எல்லா இடத்துலையும் இந்த கோஆர்டினேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே, ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது, ஒரு டீம்காரர் அவர் ட்ரிபிள் பண்ணிட்டே வந்து அந்த பாலை வந்துட்டு ஆப்போனண்ட்டை இருந்து எடுத்துகிட்டு வராரு. இப்போது கோல் பக்கத்தில் ஒரு பிளேயர் நிற்கிறாரு, அந்த அவர்கிட்ட வந்துட்டு இவர் பாஸ் பண்ணணும். இவர் வந்துட்டு பாஸ் பண்ணால் கரெக்டாக கோல் போட்டுடலாம். ஆனால் அவர் வந்துட்டு பாஸ் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும், கோல் போட முடியாது. இல்லை அவர் பாஸ் பண்ணி அந்த பிளேயர் வந்துட்டு கரெக்டாக அந்த கோலை போடல, அந்த கோல் போஸ்ட்குள்ளே போடல அப்படின்னா என்ன ஆகும், கோல் அடிக்க முடியாது. அந்த நேரத்தில் வந்துட்டு கோல் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல கோஆர்டினேஷன் தேவைப்படும். ஓகே, அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் பவுலர் வந்துட்டு பவுலிங் பண்ணுவார், பால் போடும்போது அந்த பேட்ஸ்மேன் அந்த பால் அடிக்கிறார் அப்படின்னா ஒரு ஃபீல்டருக்கு வந்துட்டு கேட்ச் வருது, இந்த கேட்ச் பிடிச்சிட முடியும், கன்ஃபார்மாக அது 100% பிடிச்சிட முடியும். ஆனால் பிடிக்கல அப்படின்னா என்ன ஆகும், விக்கெட் விடாது. ஓகே, அந்த நேரத்தில் அவர் பிடிச்சாகணும். ஸோ இந்த நேரத்தில் தான் வந்துட்டு கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது தேவைப்படுது. இந்த நேரத்தில் ரெண்டு பேருமே கரெக்டாக வந்துட்டு வேலை செஞ்சுருக்கணும். ஓகே, அப்போ தான் வந்துட்டு அதை வந்துட்டு கரெக்டாக விக்கெட் எடுக்க முடியும். ஓகே, இதுதான் வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடக்குது அப்படின்னா அந்த ஆர்கெஸ்ட்ராவில் நிறைய மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க. ஓகே, டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, வயலின், செல்லோ, பியானோ, கிட்டார், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களாம் வந்து டிஃப்ரெண்ட் நோட்ஸில் வாசிக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் ஸ்கேலில் வாசிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆர்கெஸ்ட்ரா நல்லா இருக்காது, கண்டிப்பாக அந்த மியூசிக் நல்லா இருக்காது. ஸோ இந்த ஆர்கெஸ்ட்ராவை கண்டக்ட் பண்ணுற அந்த கண்டக்டர் இருப்பார், இப்படி இது பண்ணுவார் இல்லையா, இவர் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு இது பண்ணால் மட்டும்தான் அந்த நேரத்தில் வந்துட்டு அந்த மியூசிக் வந்துட்டு கரெக்டாக கொண்டு வர முடியும். ஓகே, அதுக்கு தான் வந்துட்டு இந்த கோஆர்டினேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, எல்லாம் வந்துட்டு சிறந்த எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, கோஆர்டினேஷனை மேனேஜ்மெண்ட்டோட எசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எசன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது இந்த ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த மேனேஜ்மெண்ட் கோஆர்டினேஷன் இல்லாமல் எப்படிலாம் வந்துட்டு இருக்கும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே சரியாக நடக்காது. ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும், பட் கோஆர்டினேஷன் இல்லாமல், மேனேஜ்மெண்ட்டில் கோஆர்டினேஷன் இல்லாமல் எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸும் சரியாக நடக்காது. ஓகேவா, நடக்கும் பட் சரியாக நடக்காது, கரெக்டாக நடந்து முடியுமா கேட்டிங்கன்னா கரெக்டாக நடக்காது. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோஆர்டினேஷன் எதனால் எசன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோஆர்டினேஷன் இஸ் நீடட் இன் ஆல் ஃபங்க்ஷன்ஸ். அதை நான் சொல்லிட்டேன் இல்லையா, எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லையும் தேவை, பிளானிங்லேருந்து கண்ட்ரோலிங் வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லையும் கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது தேவை. அண்ட் கோஆர்டினேஷன் இஸ் நீடட் அட் ஆல் லெவல்ஸ். ஆல் லெவல்ஸ்னாலே பர்வசிவ். ஓகே, ஆல் லெவல்ஸ்னாலே பர்வசிவ். ஸோ எல்லா லெவல்ஸுமே டாப் லெவல், மிடில் லெவல், லோவர் லெவல். ஓகே, எல்லா லெவல் மேனேஜ்மெண்ட்லையும் இந்த கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது தேவை. ஓகே, சேர்மேன் வந்துட்டு கோஆர்டினேஷனோட இருந்து மற்ற டாப் லெவல் மேனேஜர்ஸோட கோஆர்டினேஷனோட இருந்து வந்துட்டு அவர் பிளான் பண்ணால் மட்டும்தான் அந்த வேலையெல்லாம் கரெக்டாக செஞ்சால் அப்படின்னு மட்டும்தான் கோல்ஸை வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, அது கோஆர்டினேட் பண்ணணும். ஓகே, அது மாதிரி மிடில் லெவல் மேனேஜர்ஸும் அவங்க வந்துட்டு கோஆர்டினேஷன் இல்லாமல் அவங்க வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அங்கே கோல் அச்சீவ் பண்ண முடியாது, கோஆர்டினேஷன் அங்கே தேவை. அண்ட் லோவர் லெவல் மேனேஜர்ஸும் அப்படி தான், அவங்க கோஆர்டினேஷன் இல்லாமல் அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, ஒர்க்கர்ஸும் வந்துட்டு கோஆர்டினேஷன் இல்லாமல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அங்கே கோஆர்டினேஷன் தேவை. கண்டிப்பாக வந்துட்டு கோஆர்டினேஷன் இருந்தால் தான் ஒரு ஆர்கனைசேஷனோட கோல்ஸை நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் கோஆர்டினேஷன். நேச்சர் அப்படிங்கிறது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு ஃபீச்சர்னு சொல்லலாம். ஓகே, ஒரு கோஆர்டினேஷனோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் நேச்சர் அப்படிங்கிறது கோஆர்டினேஷன் இன்டெகிரேட்ஸ் குரூப் எஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது தான் இந்த கோஆர்டினேஷன். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துட்டாலே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும், அந்த நிறைய டிபார்ட்மெண்ட் அதோட எஃபர்ட்ஸ், அவங்க போடுற எஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் இது வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் நேச்சர் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் என்ஷூர்ஸ் யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன்.
யூனிட்டி ஆஃப் ஆக்ஷனுக்கு நான் எக்ஸாம்பிள் முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அப்படின்னா bowling போடுறாரு, பேட்ஸ்மேன் அடிக்கிறார் பாலை, அவர் வந்து ஃபீல்டர் வந்துட்டு கேட்ச் பிடிக்கல அப்படின்னா அங்கே வந்துட்டு யூனிட்டி இல்லை. ஓகே, ஒரு ஒற்றுமை இல்லை, அவங்க வந்துட்டு கரெக்டாக இல்லை. ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு கோஆர்டினேஷன் இருக்கணும். அப்போது ஒரு யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் அங்கே வந்துட்டு இருக்கும். ரெண்டு பேருமே ஒரு யூனிட்டியோட ஒரு ஒற்றுமையோட வேலை செஞ்சு அந்த கேட்சை அந்த விக்கெட் எடுத்துருப்பாங்க. அதான் வந்துட்டு யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஒற்றுமை சிம்பிளாக சொல்லணும்னா ஒற்றுமை. ஓகே, கோஆர்டினேஷன் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக வந்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு எப்படி பிளானிங்கில் ஆரம்பிச்சு கண்ட்ரோலிங்கில் முடியுது, ஆனால் முடிய கிடையாது, அது திரும்பி பிளானிங்கில் ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ பிளானிங்கில் ஆரம்பிச்சு கண்ட்ரோலிங் வரைக்குமே இந்த கோஆர்டினேஷன் கோஆர்டினேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கண்ட்ரோலிங்கோட முடியாது கிடையாது, மறுபடியும் பிளானிங்கில் ஆரம்பிக்கும் இல்லையா. லைக் இந்த இயர் பிளானிங் நல்லா பண்ணிட்டு கண்ட்ரோலிங் வரைக்கும் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு பிளான் பண்ணுவோம் இல்லையா. அப்போது அந்த பிளானிங் அப்பயுமே வந்துட்டு நம்மளுக்கு இந்த கோஆர்டினேஷன் தேவை. ஸோ த்ரூ அவுட் இந்த ஆர்கனைசேஷனோட லைஃப், ஆர்கனைசேஷன் எந்த அளவுக்கு வந்துட்டு எந்த இப்போது ஒரு 10 இயர்ஸ் அந்த ஆர்கனைசேஷன் இருக்கியா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த 10 இயர்ஸும் அவங்க வந்துட்டு கோஆர்டினேஷனோட கரெக்டாக வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்துட்டு சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட்டு நேச்சர் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் இஸ் ஆல் பர்பஸ். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எல்லா லெவல்ஸ்லையுமே வந்துட்டு இந்த கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது தேவை. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஆல் மேனேஜர்ஸ். எல்லா மேனேஜர்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது மிடில் லெவல் மேனேஜர்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள்னு கிடையாது, எல்லா மேனேஜர்ஸும். எப்படி ஆல் பர்வசிவ்னாலே என்னது எல்லா லெவல் தான் இல்லையா. அது மாதிரி எல்லா மேனேஜர்ஸும் வந்துட்டு கோஆர்டினேஷனோட கரெக்டாக பக்காவாக வேலை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மேனேஜர்ஸ்க்கு மட்டும் இல்லை இந்த கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது, ஒர்க்கர்ஸ்க்கு வந்துட்டு இந்த கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது தேவை. ஓகே, இங்கே வந்துட்டு மேனேஜர்ஸ்க்கு மட்டும் தான் தேவைன்னு கொடுத்துருக்காங்க. பட் ஒர்க்கர்ஸ்க்குமே வந்துட்டு கோஆர்டினேஷன் இருக்கணும். ஒர்க்கர்ஸ்க்குமே வந்துட்டு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, கோஆர்டினேஷனோட வேலை செய்யறதுக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. பட் நம்ம மேனேஜ்மெண்ட் பற்றி படிக்கிறனால மேனேஜர்ஸ்னு போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் இஸ் அ டெலிபரேட் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு மேனேஜர் இருக்கார் அப்படின்னா அவர் ஏதாவது டெசிஷன் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த நேரத்தில் அவர் வந்துட்டு அந்த டெசிஷனை வந்துட்டு கான்சியஸ் அப்புறம் டெலிபரேட்டாக வந்துட்டு அவர் எடுக்கணும். ஓகே, இதுதான் வந்துட்டு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன். ஏன் வந்துட்டு கோஆர்டினேஷன் இம்பார்ட்டன்ட் இங்கே தான் அதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் growth in size. ஒரு ஆர்கனைசேஷன் வளர அதில் இருக்கிற எம்ப்ளாயிஸும் வளர்ந்துட்டே இருப்பாங்க. நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்துட்டு நிறைய எம்ப்ளாயிஸ் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வருவாங்க. அந்த டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து வர எம்ப்ளாயிஸ்க்கு அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட் கோல்ஸ் இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு அவங்களோட எஃபர்ட்ஸை வந்துட்டு ஒரு காமன் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணணும். அதாவது ஒன்று சேர்க்கணும். அவங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா அந்த நேரத்தில் கஷ்டம் தான். ஓகே, அந்த நேரத்தில் என்னது கஷ்டம் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த இண்டிவிஜுவல்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக அந்த கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க வந்துட்டு எஃபர்ட் போடுறாங்க அப்படின்னு பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்துட்டு நெசசரி தான். அதை நம்ம வந்துட்டு கண்டிப்பாக பார்க்கணும் இல்லையா. டிரெக்டிங் அதானே, நம்ம வந்துட்டு கோல்ஸ்லாம் சரியாக நடக்குதா அப்படின்னு பார்க்குறது தான் டிரெக்டிங் இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கனைசேஷனில் எல்லா ஒர்க்கர்ஸும் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு வந்துட்டு பார்க்குறதுக்கு இந்த கோஆர்டினேஷன் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் க்ரோ ஆக நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் க்ரோ ஆகிட்டே இருப்பாங்க. இப்படி ஆகும்போது கோஆர்டினேஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன்லாம் வந்துட்டு நம்ம செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டாக படிக்க வச்சோம் அப்படின்னா பிளானிங் டிபார்ட்மெண்ட், ஆர்கனைசிங் டிபார்ட்மெண்ட், ஸ்டாஃபிங் டிபார்ட்மெண்ட் இப்படிலாம் வந்துட்டு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா அது மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். லைக் மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன், சேல்ஸு, இது எல்லாத்தையும் டிபார்ட்மெண்ட்னு வந்துட்டு வச்சோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஓகே, இந்த டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓன் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது அதுக்குன்னு ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். அந்த அப்ஜெக்டிவ்ஸ்க்கு வந்துட்டு அது வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த எஃபர்ட்ஸ் போடுவாங்க. அந்த அப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த எஃபர்ட்ஸை போடுவாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்களோட ஓன் அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணணும். மற்றவங்களாம் எப்படி அச்சீவ் பண்ணுறாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் இவங்க வந்துட்டு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு கிளாஷ் வந்துடும். இப்போ நான் மட்டுமே நல்லா வந்துடணும், இவன் நல்லா வரக்கூடாது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கிளாஷ் வந்துடும். ஓகே, அதே நேரத்தில் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்புறம் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருமே வந்துட்டு கரெக்டாக எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இவன் சொல்கிறதுக்கு நான் கேட்குறேன், நான் சொல்கிறதுக்கு இவன் கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்துட்டு கரெக்டாக எல்லாமே நடந்து முடிச்சிடும். ஓகேவா? இல்லை அப்படின்னா எதுவுமே கரெக்டாக நடந்து முடியாது, அது வந்துட்டு கிளாஷில் தான் முடியும். ஓகே, இதனால தான் வந்துட்டு ஒரு கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா இப்போ ஒரு வேலையை செய்ய இவர் வந்துட்டு கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் ஸ்பெஷலைசேஷன். ஓகே, இப்போது ஒரு மேட்ச் நடக்குது அப்படின்னா பவுலர், பேட்ஸ்மேன், ஃபீல்டர், விக்கெட் கீப்பர் இப்படி தான் இருப்பாங்க இல்லையா. ஸோ பவுலிங் போட யார் தேவைப்படுவா? நல்ல பவுலிங் ப்ராக்டிஸ் பண்ண ஒருத்தர், அவர் தான் வந்துட்டு அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா. இப்போது இந்த ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருப்பாங்க ஒரு ஆர்கனைசேஷன்லையும் ஸ்பெஷலிஸ்ட், எல்லா ஆர்கனைசேஷன்லையும் டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. ஓகே,
டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. இந்த ஸ்பெஷலிஸ்ட்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவங்க மட்டும் தான் அதுக்கான சரியான ஆள். அவங்க மட்டும் தான் வந்துட்டு கரெக்டாக செஞ்சு முடிப்பாங்க. அவங்களோட அந்த ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்துட்டு ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஓகே. அது மட்டும் இல்லாமல் அவங்க மற்றவங்க கிட்ட இருந்து அட்வைஸ் கேட்க மாட்டாங்க. ஓகே. அது மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா, ஒருத்தர் நல்ல இந்த இந்த ஒரு ஒரு வேலையில் நல்ல ஸ்பெஷலைசேஷன் உடைய ஒருத்தர் இருக்கார், ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, அவர் யார் சொல்கிறதையும் அவர் வந்துட்டு கேட்க மாட்டார். கண்டிப்பாக சொல்கிறேன், யார் சொல்கிறதையும் அவர் கேட்க மாட்டார். ஓகே. அப்படி அந்த நேரத்தில் கோஆர்டினேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கோஆர்டினேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பர்சன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணிடலாம். அவங்களோட எஃபர்ட்ஸையும் வந்துட்டு என்ன பண்ணலாம், இன்டெகிரேட் பண்ணலாம். ஓகே. ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட எஃபர்ட்ஸை வந்துட்டு இன்டெகிரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம சொல்கிறது அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறது நம்ம கேட்கவும் முடியாது. ஸோ அப்படி இருக்க நிலைமையில் இந்த கோஆர்டினேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோஸில் நெக்ஸ்ட் சாப்டரை அப்லோட் பண்ணுறேன். ஓகே. இந்த கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்லையும் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே. கோஆர்டினேஷன் எங்கே போனாலும் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஓகே. தேங்க்யூ கைஸ்.